பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, என்னன்னு சொன்னால் பிரயோஜனமான ஒரு வார்த்தை என்று கூட சொல்லலாம். அது என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். முதலாவது நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு விருப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் மாசுபடாதபடி, இருதயத்தில் அழுக்குப்படாதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம வெளியில் போகிறோம், வெளியில் போகும்போது தேவையில்லாத அநேக அசுத்தங்கள், அநேக காரியங்கள் நம்ம மேலே வந்து படிந்து விடுகிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் போயிட்டு வந்த உடனே மூஞ்செல்லாம் கழுவுறோம், சுத்தம் பண்ணுறோம், குளிக்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், வெளிப்புறமாக என்னுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற அழுக்குகளை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வந்துச்சுன்னா அது நம்முடைய முழு சரீரத்தையும், முழு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கெடுத்துடும். அப்போ தேவையில்லாத காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள வராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி காத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருந்து ஜீவ ஊற்று வருமா. ஜீவ ஊற்றை போல என்ன பண்ண உங்கள் இருதயம், உங்களுடைய சரீரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஜீவ ஊற்றை பெறுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.